ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சதும் அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயும் நல்லா வெந்து நல்லா வரும். நல்லா கொதிக்குது. மூடி போட்டு மூடி வச்சணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து கலக்கி விடணும். அதுக்குள்ளே நம்ம சாதம் வந்துட்டுருக்கு, அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அது முடிஞ்சிடும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை, இஞ்சியெல்லாம் போட்டு செய்யாமல் கூட செஞ்சு இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது. இப்போ வந்து நான் போட்ட இது எல்லாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பதமாக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இந்த கூட்டு பொரியல். இதுக்கு தேவை, அதுக்கு மற்றதெல்லாம் போட்டால் எனக்கு அந்தளவு பிடிக்காது. இது வந்து செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்ததுமே சாப்பிட்ணுன்னு தோணும் பாருங்கள். சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பூண்டு மட்டும் நான் உரிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு தட்டி எண்ணெயில் போட்டுருவேன். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த எண்ணெயில் போடுறதுனால பூண்டு முறுமுறுன்னு இருக்கும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி செய்யுங்க. என்னென்னா பூண்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எனக்கு டைம் கிடைக்காததுனால அந்த பூண்டு மட்டும் அப்படி போட்டு விட்டுடுறேன். மற்றபடி செம்மையாக இருக்கும். இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் வரும். அடுத்தவங்களுக்கு போவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவரைக்காய் பொரியல் செய்முறை எல்லாமே போட்டிருக்கேங்க.
தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரி செய்யுங்க. அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கடுத்தும் தண்ணி கொஞ்சம் ஊற்றினு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கடுத்து இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.